பேர் வேலை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிதானே? அப்போ கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம அசட்டை பண்ணா திறமையை நம்ம கையை நாம ஏந்தி நின்ற எல்லாம் கொடுத்த கரம் திரும்ப என்ன பண்ணுமா? ஐயா ஆமா ஏதாயிலும் போடுங்களேன், பசிக்கு யாராச்சும் சாப்பாடு தருவாங்களா எப்படி? ஆனால் நம்ம கரை என்னவாயிரும்? அதுக்கு நான் சொன்னேன், கர்த்தர் அசட்டை பண்ணாத, அவர் ராஜ்யத்தை அசட்டை பண்ணாத, அப்படியே வார்த்தை அசட்டை பண்ணாத, அவரை அசட்டை பண்ணாத. அவர் உன் மேலே வச்சிருக்கிற அதானே ஆகாத சம்பாசனம் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். மீறி மீறி நான் போனேன்னா சாக்கடைக்குள்ளே தான் போகணும், தவிடு தான் திங்கணும். தவிடு திங்கிறதுக்கு நாம் என்ன ஆகிட்டோம்? கீழ்ப்படியாதவர்கள் மேல்படிக்கு போகாமல் பெயர்வார்கள். அதான் துன்மார்க்கர்கள். அசட்டை பண்ணாங்க. யார்? கெட்ட குமாரன் அவள் அப்பாவை அசட்டை பண்ணான், அவள் அண்ணன் அசட்டை பண்ணான். சகோதரர்கள் பேச்சை கேட்கல, யாரையுமே கேட்கல. இவன் பாட்டு என்ன பண்ணனா? துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி யார் சொத்தக்கூடியா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி தன்னைத்தானே போற்றி அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் கர்வத்தில் தேவனை தேடான். கர்வம் வந்துட்டுனா தேவனெல்லாம் தேட வராது. வருமா? தேவனை தேடுறான். எப்படி தேடுறோம்? அதான் முக்கியம். நல்ல உள்ளத்தில் தேடணும், நல்ல இருதயத்தில் தேடணும், கள்ளங்கபடம் இல்லாமல் தேடணும். கபட்டோடு என்ன பண்ணக்கூடாது? தேவனை தேடுறனால பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை போலவே அவன் நடக்கான். தேவன் நம்மகிட்ட எங்கடா தேவன் இருக்கார் பார்த்துக்கலாம், அவன்லாம் அப்படி பண்ணுறான், இவன்லாம் இப்படி பண்ணுறான், நான் இவன்லாம் இப்படி இருக்கான், அதனால் நம்மகிட்ட தேவன் என்ன இல்லை, தேவன் இல்லை. நான் இன்னைக்கு வரும்போது என் பையன் என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? இல்லை, நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்ல ஆண்டவர் இல்லைடா, அவர் நல்லவர்டா. இன்னைக்கு அவரை நல்லா துதிக்கணும்டா, அவரை டெய்லி தேடணும்டா. நீ எந்திரிச்ச உடனே அவருடைய கல்வாரியை பார்த்து நான் ஒரு நீதிமானுடைய பிள்ளை, நான் ஒரு நீதிமான் அப்படி நீ அவரை பார்த்து என்ன பண்ணணும்? அவரை துதிக்கணும். அல்லேலூயா. இதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்? தேவனை இல்லை என்று நினைக்கிறவர்கள் நடுவில் தேவன் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? நம்ம கூட இருக்காருங்க. அதனாலதான் நமக்கு நல்லது வரும்போது நல்லதை சொல்லி கொடுப்பாரு, கெட்டது வரும்போது அதுல இருந்து விலக சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா துன்மார்க்கன் தன் கர்வத்தில் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது, அவன் வழிகள் எப்போதும் கேடு உள்ளவைகள். அவன் போற வழிபுற என்னவா இருக்கும்? இருளாதான் இருக்கும். அப்படிதானே? நம்ம கொஞ்சமாக தான் விளக்குனாங்க அன்னைக்கு, நான் நிறைய விளக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் வழிகள் எப்பொழுதும் கேடு உள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமா இருக்கு. நியாய தீர்ப்பு அவன் பார்வைக்கு எட்ட மாட்டேங்குது. ஏன்? அங்கே நியாய தீர்ப்பு இருக்கு, அது அவனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? எட்ட மாட்டேங்குது. ஆனால் நமக்கு தெரியுது, நாம நியாய தீர்ப்புல இருந்து தப்பிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாம் நீதிமான்கள். நான் தேவனை தேடுவேன். அல்லேலூயா. என் தேவனுக்காக நான் எதையும் சகிப்பேன். ஆமென். என் தேவனுக்காக எதையாய் நான் கொடுப்பேன். என் பணத்தை கொடுப்பேன், என் நேரத்தை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், என் சரீரத்தை கொடுப்பேன், என் ஆவியை கொடுப்பேன், ஆத்மாவை கொடுப்பேன், என் பொழுதை அவருக்கு கொடுப்பேன். ஆண்டவர் ஒன்று என்னத்தை கேட்டாரு? நேரத்தை கேட்டார். அல்லேலூயா. எதுக்கு 8 மணி நேரம் ஜெபம் வச்சிருக்கேன்? வேலை வெட்டி இல்லாமல் வச்சிருக்கேன். 8 மணி நேரம் வரணும். அல்லேலூயா. வரணுமா வேண்டாம்? ஆமென். நேரத்தை அவரோட செலவு பண்ணு, உனக்கு செலவு வராது. அவரோட செலவு பண்ண உனக்கு செலவு இல்லை. ஆனால் நீ உலகத்தானோட